2017 ஏமன் நாட்டவரை கொலை செய்த வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவிற்கு 1 மாதத்திற்குள் மரண தண்டனையை நிறைவேற்ற அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். கடந்த 2012 கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா தனது கணவருடன் பணி நிமித்தமாக ஏமனுக்கு சென்றார். 2014 நிதிச்சூழல் காரணமாக நிமிஷாவின் கணவரும் மகளும் நாடு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து ஏமனில் தனியாக வசித்து வந்த செவிலியர் நிமிஷா அந்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் தலால் அப்து மக்தியுடன் பணிபுரிந்ததாக தெரிகிறது. நிமிஷாவை உடல் மற்றும் மன ரீதியாக தொடர்ந்து மக்தி துன்புறுத்தியதாகவும் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது. 2017 இந்தியா நினைத்த நிமிஷா பாஸ்போர்ட்டை மக்தியிடம் கேட்டு தராததால் அதனை எடுப்பதற்காக அவருக்கு அதிக அளவு மயக்க மருந்து கொடுத்ததாக தெரிகிறது. இதில் எதிர்பாராத விதமாக மக்தி உயிரிழந்த நிலையில் கொலை வழக்கில் கைதான நிமிஷாவிற்கு 2018 அந்நாட்டு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. தண்டனையை மறுபரிசீலனை செய்யக்கோரி நிமிஷா சார்பில் அளிக்கப்பட்ட மனுவை 2023 தள்ளுபடி செய்த அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனையை உறுதி செய்தது. இதனிடையே தண்டனையை நிறுத்தக் கோரி இந்திய வெளியுறவுத்துறை உதவியுடன் நிமிஷாவின் தாயார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். அந்நாட்டின் வழக்கப்படி கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கோரி பிளட் மணி எனப்படும் நஷ்டஈடு தொகையை வழங்கவும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையில் 36 வயதான நிமிஷா பிரியாவிற்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை 1 மாதத்திற்குள் நிறைவேற்ற ஏமன் அதிபர் ரஷாத் அல் அலிமி உத்தரவிட்டுள்ளார். ரமேஷ்குமார், செவிலியர் நிமிஷா பிரியாவின் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா? மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பற்றி கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நிமிஷா பிரியாவால் கொலை செய்யப்பட்ட தலால் அப்தோ மகத்தியின் குடும்பத்தினர் பிளட் மணி என்று சொல்லப்படும் இழப்பீட்டை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு வழங்க முன்வந்தால் நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இது தொடர்பாக இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர் தரப்பு வழக்கறிஞருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு முன் நிபந்தனையாக $40,000 அமெரிக்க வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு முதல் தவணையாக ஏற்கனவே $20,000 அமெரிக்க இந்திய அரசு வழங்கியுள்ள நிலையில் எஞ்சியுள்ள $20,000 வழங்கினால் மட்டுமே பேச்சுவார்த்தை தொடரும் என பாதிக்கப்பட்டவர் தரப்பு வழக்கறிஞர் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். நிமிஷா பிரியாவுக்கு ஏமன் அதிபர் தூக்கு தண்டனை நிறைவேற்ற உத்தரவிட்டிருந்தாலும் அவரை எப்படியும் விடுவித்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையில் அவரது தாயார் தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.